எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, காலையில் எழுந்து எப்பவும் போல் வாசலில் பாருங்கள் படிக்கோலம் போட்டாச்சு, செம்மண் வச்சு. இன்றைக்கி சிம்பிளாக தாங்க கோலம் போட்டிருக்கேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி என்ன டிஃபனு, மத்தியானம் என்ன லஞ்சு அப்படின்றத இன்றைக்கி ஒவ்வொன்றா நம்ம வீடியோவில் பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்திங்கன்னா இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். இந்த இட்லியில் ஒரு 2 விஷயம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி தட்டில் கீழே இருக்கிற இட்லி சென்டரில் இருக்கும் இல்லைங்களா அந்த பிடி, அதனால் கையில் வச்சு ஊற்றிட்டு அதை ஈஸியாக உள்ளே வச்சிடலாம். ஆனால் இந்த சென்டரில் இருக்கிற தட்டில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிடி இருந்ததுன்னா சரிங்களா, இந்த மாதிரி பிடி 2 பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு முதல்ல தட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி இட்லியை ஊற்றினோம்னா அந்த ஆவி கையில் அடிக்காது சரிங்களா. அதே மாதிரி நம்ம வைக்கும்போதும் இட்லி மாவு தழும்பாமல் இருக்கும். அதனால் சென்டரில் வைக்கிற தட்டை உள்ளே வச்சுட்டு இட்லி ஊற்றுங்க. அதே மாதிரி இந்த சைடில் ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அது இட்லிக்கு நேராக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு ஊற்றணுங்க. இன்றைக்கி இன்னொரு டிப்ஸு, முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் செய்கிற தப்பு, நம்ம இட்லி ஊற்றும்போது எப்போவுமே வலது பக்கமாக தாங்க ஊற்றிக்கிட்டு வரணும். இடது பக்கம் எப்போவுமே ரிவர்ஸில் இட்லி ஆகட்டும், தோசை ஆகட்டும், தோசைக்கு ஊற்றுற எண்ணெய் ஆகட்டும், எதுவுமே ரிவர்ஸில் ஊற்றக்கூடாது சரிங்களா. வலம் இருந்து இடம் அந்த மாதிரி தான் ஊற்றணும். எந்த ஒரு வேலையுமே நம்ம ரிவர்ஸில் பண்ணோன்னா அது நெகட்டிவாக தான் இருக்கும். நம்மளோட லைஃப்பில் நம்ம இந்த மாதிரி பண்ணுற சின்ன சின்ன தப்பு ஏதாவது ஒரு விதத்தில் அது நம்மளுக்கு பாதிப்பை தரும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. இன்றைக்கி சாதம் ஒரு பக்கம் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி இட்லிக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் கடைசல் தாங்க பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். துவரம்பருப்பு ஒரு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துக்கிட்டேன். அதில் 10 பல் பூண்டு, 2 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கத்திரிக்காய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் கடைசல் ரொம்ப சிம்பிள்ங்க, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக வைக்கிற சாம்பாரை விட இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இப்போ கத்திரிக்காய் இதில் எல்லாம் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பருப்பில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பத்தாது போல் இருக்குது, அதனால் ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. சாம்பார் பொடியை இதிலே போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகா போடலை. இப்போ நம்ம அப்படியே குக்கரை மூடி ஒரு 3 விசில் வரட்டோன்னு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து நான் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்றத இப்போ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ இந்த காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சூப்லேயே நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மேஷ் பண்ணுற கட்டையால் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா குழைய மேஷ் பண்ணிக்கணும். இந்த திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இப்போ எல்லாம் ஃபுல்லாக மேஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலையை அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
புளி தண்ணி ஊற்றி வச்சுங்க. ஊற்றிட்டு அடுப்பில் 1 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். நான் வாசனைக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூளையும் சேர்க்க போகிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டேன். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு ஒன்று நம்ம கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து வாணலில் தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய், 2 வத்த மிளகா, கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெங்காயம் வேகட்டோன்னு வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் அதில் எடுத்து கொட்டிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து இதில் ஊற்றி வச்சுங்க. சூப்பரான கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சமாக இதுக்கு வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஏன்னா பூண்டு போட்டிருக்கிறதுனால பெருங்காய வாசனை வந்து எடுத்து காட்டாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த வாசனை வந்து அந்த அளவு தெரியாது, இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் நல்லா சூப்பராக குண்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. துவரம் பருப்பு போட்டு துவையில் அரைச்சிட்டு பூசணிக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இப்போ தொகையில் அரைக்க என்னென்ன எடுத்திருக்கேன்றதை பாருங்கள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5-6 வத்த மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பு சைஸுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 4 மிளகு எடுத்திருக்கேன். சரிங்களா? மிளகாய் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு 2 மிளகு சேர்த்துருக்கேன். துவரம் பருப்பு துவையலுக்கு வந்து நீங்கள் மிளகு வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வத்த மிளகா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அந்த மிளகையும் எடுத்து நல்லா பொன்னிறமாக வர வரலும் வறுத்துக்கலாம். துவரம் பருப்பு துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், சாதம் வடித்து வச்சாச்சு. வடிதட்டில் சாதம் வந்து 3/4 பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து கொட்டிட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம பண்ணி அடுத்த வேலையை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி படிக்க தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து வத்தல் அப்பளம் எல்லாமே வந்து பொரித்து வச்சாச்சு. இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துட்டு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அரைக்கும் போது இதில் மற்ற பொருள் என்னென்ன சேர்க்குறேன்றதை காட்டுறேன். அதுக்குள்ளே வாணலில் இந்த பக்கம் வந்து அடுத்தது வத்த குழம்புக்கு போட்டுட்டு இந்த வத்த குழம்பு எல்லாம் தாளிக்கிற வரலும் பருப்பு வந்து சூடாகட்டும். இப்போ இந்த பருப்பு சூடாகிறதுக்குள்ளே நம்ம வத்த குழம்பு வச்சிடலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றி 2 வத்தல் போட்டிருக்கேன். இது வந்து நான் வீட்டில் வச்ச பூசணிக்காய் வத்தலுங்க. இது சுண்டைக்காய் வத்தல். 2த்தையும் இப்போ ஒன்றா போட்டு தான் நம்ம வத்த குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி தாங்க வச்சுருப்பேன். அப்படி வெந்தயம் பொடி இல்லாதவங்க இந்த டைமில் வெந்தயம் 2 சேர்த்துக்கலாம். நான் வெந்தய பொடி தான் போட போகிறேன். பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பூசணிக்காய் வத்தலும் சுண்டைக்காய் வத்தல் ஒன்றா சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வதங்கணும். செவக்க வறுத்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம ஒரு பொருளாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம சாம்பார் பொடி இருக்குல்ல, அது காரத்துக்கு ஏற்ற அளவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வத்த குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி வதக்கிற பொருள் கூடவே அந்த நம்ம சாம்பார் பொடியை போட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கினா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க.
இப்போ இதில் வந்து நான் வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கலை, பெருங்காய பொடி தான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரலும் மிளகா பொடி வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு தண்ணி ஒரு அரை டம்ளரோ 3/4 டம்ளரோ தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரட்டோன்னு விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றி வெங்காய பொடி போட்டுக்கலாம். நான் தாளிக்கும் போது வெந்தயம் சேர்க்காததுனால வெந்தய பொடி தான் சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டு அதையும் வதக்கி இந்த வத்தலையும் போட்டு வதக்கி அது செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே ஏன் உப்பு சேர்க்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஊற்றும் போதே ஏன் உப்பு போடலைன்னா, நம்ம வத்தலில் உப்பு போட்டு தானே வச்சுருக்கோம். அந்த டைமில் நம்ம உப்பு போட்டோம்னா உப்பு அந்த வத்தலை நம்ம எடுத்து சாப்பிடும்போது உப்பு அதிகமாக தெரியுன்றதுனால தான் தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா உப்பு சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுண்ட கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சுண்டாக குழம்பு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். நான் சாம்பாராக இருந்தாலும் வத்த குழம்பாக இருந்தாலும் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துப்பேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெல்லம் இருந்தால் ஒரு சின்ன புளியங்கொட்டை சைஸுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக இருக்குங்க. கல்யாண வீட்டிலலாம் செய்கிற வத்த குழம்பு மாதிரி இருக்கும். இப்போ திரும்பியும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், வத்தல் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நல்லா குழையாமல் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன். பருப்பு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறப்பாக இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதை பாருங்கள், தொகையில் இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் நேற்றுக்கு அரைச்ச பிரண்டை தொகையிலும் கொஞ்சம் இருக்குது. என் பையன் பிரண்டை தொகையில் திங்க மாட்டேங்கிறான். அதனால் அதையும் ஒன்றா சேர்த்து ஒரு சுற்று அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். வித்தியாசம் தெரியாமல் அப்போ தான் சாப்பிட்ருவான். இன்றைக்கி என்ன லன்ச்சுன்றதை ஃபைனலாக பார்த்துடலாம். சாதம், வத்த குழம்பு, நல்லா எவ்வளோ கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக தொகையல், 2 தொகையிலும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். மாங்காய் எங்கள் வீட்டில் மாங்காய் காய்ச்சிருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு சின்ன மாங்காவாக எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பச்சடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் என்னை தவிர வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். அடுத்ததாக தயிர் இருக்குது, அப்பளமும் வத்தலும் பொரிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.